குமாரசாமி என்பவர் சென்னை மேற்கு மாம்பலம் தனபால் தெருவில் மளிகை கடை ஒன்றை நடத்தி வந்துள்ளார். கடந்த மாதம் 14ஆம் தேதியன்று கடைக்கு வந்த ஒருவர் பொருட்கள் வாங்கிவிட்டு தனது பாக்கெட்டிலிருந்து வெள்ளி நாணயங்களை எடுத்து குமாரசாமியிடம் காட்டியுள்ளார். இது குறித்து குமாரசாமி அந்த நபரிடம் கேட்டபோது தனது பெயர் கிஷோர் என்றும் மைசூர் பேலஸ் அருகே பள்ளம் தோண்டும் போது தனக்கு ஏராளமான வெள்ளி நாணயங்கள், தங்க மாலைகள் கிடைத்ததாகவும் தெரிவித்துள்ளார். வேண்டுமென்றால் சோதனை கூட செய்து பாருங்கள் என கிஷோர் கூறியுள்ளார். இதனையடுத்து தங்க மாலையில் இருந்த குண்டுமணியை கிஷோர் குமாரசாமியிடம் எடுத்துக் கொடுக்க உடனே அதனை எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள நகைக்கடையில் குமாரசாமி சோதனை செய்ததில் தங்கம்தான் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் எப்போது வேண்டுமானாலும் இந்த எண்ணிற்கு போன் செய்யுமாறு கிஷோர் குமாரசாமியிடம் மொபைல் எண்ணை பகிர்ந்துள்ளார். கிஷோர் மீது குமாரசாமிக்கு நம்பிக்கை ஏற்பட கிஷோருக்கு போன் செய்து தனது மகள் திருமணத்திற்காக தங்க மாலை வேண்டும் என கேட்டுள்ளார். அதற்கு கிஷோர் தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு வருமாறு தெரிவித்துள்ளார். தங்க மாலை வாங்குவதற்காக குமாரசாமி தனது உறவினர்களிடம் 5 லட்சம் ரூபாய் கடனாக வாங்கிக் கொண்டு குடும்பத்தோடு தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு சென்றுள்ளார். பின்னர் அங்கு சென்று தங்க மாலையை வாங்கி வந்துள்ளார். இதனையடுத்து போலி நகைகளை கொடுத்து ஏமாற்றியதாக தாம்பரம் காவல் நிலையத்தில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளது தொடர்பான செய்திகள் வெளிவருவதை குமாரசாமி பார்த்துள்ளார். இதனால் தான் வாங்கிய தங்க மாலையை சோதனை செய்து பார்த்துள்ளார். சோதனையில் அது போலியான நகை என்பது தெரிய வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த குமாரசாமி போலீசிடம் புகார் அளித்தார். கிஷோரின் மொபைல் சிக்னலை வைத்து போலீசார் விசாரித்த போது கூடுவாஞ்சேரி பகுதியில் அந்த கும்பல் இருந்தது தெரிய வந்துள்ளது. போலீசார் அங்கே விரைந்து செல்ல சிறிது நேரத்திற்கு முன்பாகவே வீட்டை விட்டு அந்த கும்பல் தப்பித்தது தெரிய வந்தது. மேலும் மறுபடியும் மொபைல் சிக்னலை வைத்து விசாரித்த போது தாம்பரம் ரயில் நிலையம் அருகே உள்ள பேருந்து நிலையத்தில் அவர்கள் இருப்பது தெரிய வந்தது. உடனே போலீசார் அங்கு சென்று கைப்பற்றப்பட்ட சிசிடிவி காட்சிகளின் புகைப்படங்கள் அடிப்படையில் இருவரை கைது செய்தனர். விசாரணையில் இருவரும் கர்நாடக மாநிலம் மாண்டியா பகுதியைச் சேர்ந்த பாபுலால் மற்றும் ராகுல் என்பது தெரிய வந்தது. இருவரிடம் போலீசார் தீவிரமாக விசாரித்தும் அவர்களின் கும்பலை காட்டிக் கொடுக்காமல் சிறைக்கு செல்வதற்கு இருவரும் தயாராக இருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இச்சம்பவம் தீரன் திரைப்படத்தில் குற்றவாளிகள் ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுக்காமல் இருக்கும் காட்சியை கண்முன்னே நிறுத்தியுள்ளது. இருவரிடமும் இருந்து மொபைல் போன்களை போலீசார் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் 30க்கும் மேற்பட்ட நபர்கள் இதுபோன்ற மோசடியில் ஈடுபட சென்னையில் களமிறங்கி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.